Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. அந்த குவாலிட்டி எஜுகேஷனோட ரிசல்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வு நேற்று நடந்துச்சு இல்லையா? அதில் நம்ம காலாக் அகாடமியிலேருந்து எத்தனை கொஸ்டின் வந்து நம்ம எடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூ. சோஷியல் இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கொடுக்கல, பட் இருந்தாலும் சோஷியல் இஷ்யூஸ் நோட்ஸு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கும். அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் வந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 92+ கொஸ்டின் வந்து அக்யூரேட்டாக கவுண்ட் பண்ணல. ஏன்னா அறிஞர் அண்ணா வந்து அந்த சினிமா பற்றி ஒரு கேள்வி இருந்துச்சு, சமூக நீதி எப்படின்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதெல்லாம் கூட்டினா 100க்கு மேலே வந்துருக்குதும், பட் நான் அதை எதையுமே கூட்டலை. ஸ்டாண்டர்டாக கேட்ட கேள்வி அதிலிருந்து நம்ம காலாக் அகாடமி நோட்ஸில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா 92. திருக்குறள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னும் முடிக்கல நான். இருந்தாலுமே திருக்குறளை 50% ஆன்சர் கொண்டு வர வச்சாலே பெரிய விஷயம்னா எந்த குறள்லேருந்து கேட்பானே தெரியாது. அப்படி இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளையும் ஆன்சர் கொடுத்துருக்கோம். நம்ம காலாக் அகாடமியோட பாங் அண்ட் பேட்ச் யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூ. இப்போ நீங்கள் பார்க்குற நோட்ஸ் எல்லாமே இந்த பேட்சில் கொடுத்தது தான். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 2222 ரூபாய். அடுத்து தமிழுக்கு வந்து நுண்ணுரை அப்படின்னு பேட்ச் 1600 rupees. ஸோ பேட்ச் பற்றின ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா இன்னும் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. காலாக் அகாடமி அப்படிங்கிறது நம்மளோட அஃபீஷியல் ஆப். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து நம்மளுடைய டெலிகிராம் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 9597186557. இந்த நம்பர்லேயும் நீங்கள் மெசேஜ் அனுப்பி கேட்டு. முதல் கேள்வி, காந்தியோட சத்தியாகிரகத்தை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அகமதாபாத், சம்ரான், கேதா, ரவுலட் சத்தியாகிரகம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிடியோட நேமே பாருங்க, ரைஸ் ஆஃப் காந்தி இந்த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இதில் பேஜ் நம்பர் 1 அதிலே பார்த்தீங்க அப்படின்னா சம்ரான் சத்தியாகிரகம் போட்டிருப்பேன். நார்த் பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா த பெஷன்ஸ் பூமிகார் வந்து 20 பார்ட்டில் 3 பார்ட்டில் வந்து இண்டிகா வந்து பிளான் பண்ணணும், அதுதான் சம்ரான் சத்தியாகிரகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. அடுத்து கேதா சத்தியாகிரகா. ஸோ கேதா சத்தியாகிரகா 1918. அதுக்கப்புறம் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் 1918. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரவுலட் சத்தியாகிரகம். இந்த ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது 1919. இந்த சட்டம் பாஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு எதிராக சத்தியாகிரகம் நடத்தப்பட்டது. ஸோ முதல் கேள்விக்கான பதில். அடுத்து மராத்தியர்கள் பீரியட்ல பேஷ்வா, அமத்யா, சச்சிவா, சுமந்த். ஓகேங்களா, மராத்தியர்கள் பேஜ் எடுங்க, பேஜ் நம்பர் 16, 50 பேஜ் இருக்கும். 16வது பேஜ் பாருங்க. பேஷ்வா, அதுக்கப்புறமேட்டு அமத்யா, சச்சிவா, சுமந்த் வந்து இன்னொரு பேஜில் இருக்கும். ஓகேங்களா, இதை தாண்டி நம்ம காலாக் அகாடமியில் ஒரு சிறப்பம்சம் என்ன, ஸ்கூல் புக்கோட நோட்ஸையும் சேர்த்தே கொடுத்துருவோம். இந்த ஸ்கூல் புக்கோட நோட்ஸும் இருக்கு. இதில் 37வது பேஜ் 16 நம்ம டைப் இருக்கும், 37வது பேஜில் ஸ்கூல் புக்கோட அட்டாச்மெண்ட்டும் இருக்கும். ஏன்னா ரெண்டையுமே கொடுத்துருவேன். அடுத்து which one of the following is correctly matched? சம்ரான் எஜுகேஷன் பாலகங்காதர திலகர், சம்ரான் ஏற்கனவே பார்த்தாச்சு. காதர் பார்ட்டி லாலா ஹர்தயா. ஓகேங்களா, ஸோ காதர் கட்சி. இந்த காதர் கட்சி அப்படிங்கிறது 15 ஜூலை 1913 லாலா ஹர்தயா. இது தாண்டி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கும் காதர் பார்ட்டிக்கும் உள்ள ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் வீடியோலையும் இதை பற்றி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமேட்டு இதை நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுக்கு காந்தின்னு கொடுக்குறாங்கல்ல, இது பார்ஷியலி கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இதுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன் பாருங்க. 1920 காந்தி அகில இந்திய ஹோம் ரூல் லீக்கின் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டு அதற்கு சுயராஜ்ய சபை என்று பெயரிட்டார். இருப்பினும் இது 1 வருடத்துக்குள் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தது. அதனால காந்திக்கு ஹோம் ரூல் லீக் கரெக்டாக தான் வரும், ஏன்னா கடைசி நேரத்தில் அவர் தான் தலைவராக இருந்தார். பட் இருந்தாலும் நமக்கு வந்து லாலா ஹர்தயால் இருக்கும்போது இது சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த கேள்வி பாருங்க. இன் டுட்டுக்குரின் தமிழ்நாடு சுப்பிரமணிய சிவா கேம்பெயின் ஃபார் த ஸ்ட்ரைக் இன் 1908. அதாவது 1908 சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் இருக்க தூத்துக்குடியில் எந்த ஆண்டு போராட்டத்திற்கு பிரச்சாரம் பண்ணார்? இது நேரத்தை தெளிவாக சொல்லியிருந்தேன். சுப்பிரமணிய சிவாவோட நோட்ஸு சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, இதான் பிடிஎஃபோட பேர். பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1908 பிப்ரவரி 3ஆம் நாள் வ.உ. சிதம்பரனாரை தூத்துக்குடியில் சுப்பிரமணிய சிவா சந்திச்சார். இவர் 2 பேருக்கு ஒரு நல்ல நெருக்கம் ஏற்படுது. மார்ச் 12, 1908 ராஜ துரோகம் என்ற காரணம் காட்டி சுப்பிரமணிய சிவா பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது பண்ணுச்சு. அந்த அப்போ பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்கும். இது பேஜ் நம்பர் 2ல் இருக்கும், சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற பிடிஎஃப்ல. அடுத்த கேள்வி பாருங்க. சத்யசோதக் சமாஜ் 1873. சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறது இருக்குமே 1973 செப்டம்பர் 24 அன்னைக்கு சத்யசோதக் சமாஜ் நிறுவப்பட்டது. பேஜ் நம்பர் 6, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற பிடிஎஃப். ஓகேங்களா, காலாக் அகாடமியில் நோட்ஸ் வந்து பைலிங்குலாக இருக்கும். அதனால் ஒரு சிலதுக்கு தமிழ் காட்டுவேன், ஒரு சிலதுக்கு இங்கிலீஷ் காட்டுவேன்.
அதுக்காக தமிழ் காட்டினா தமிழில் மட்டும்தான் எடுத்திருக்கேன்னு அர்த்தம் இல்லை, பைலிங்குவலாக தான் நோட்ஸ் இருக்கும், கிளாஸும் பைலிங்குவல். தலைக்கோட்டை போர் வாஸ் ஆல்சோ கால்டஸ். தலைக்கோட்டை போர், இந்த தலைக்கோட்டை போர் இப்போ நம்ம கேள்வியில் கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த இல்லையா ராக்கசா தாங்கடி, இதுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா ராக்கசா தாங்கடி. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா சில அறிஞர்களின் கூற்றுப்படி தீர்க்கமான போர் கிருஷ்ணா பன்னிக்கட்டியில் நடந்தது. இதன் விளைவாக இது பன்னிக்கட்டி போர் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பேட்டில் ஆஃப் பன்னிக்கட்டின்னு சொல்லுவாங்க, பேட்டில் ஆஃப் ராக்கசா தாங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, சிவாஜி வாஸ் கிரவுண்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் கிங்கட். சிவாஜி எங்க முடிசூட்டிக்கிட்டார் அப்படின்னா பேஜ் நம்பர் 7, மராத்திய பேரரசு 6 ஜூன் 1674 ராய்காட் கோட்டையில் ஒரு ஆடம்பரமான விழால சிவாஜி வந்து மன்னரா முடிசூட்டிக்கிட்டார். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி 12 நாள் கழிச்சு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதனால மறுபடியும் சிவாஜி முடிசூட்டுவார். சிவாஜி 2 முறை முடிசூட்டுவார். அடுத்த கேள்வி பாருங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய ஏற்றுமதி பொருட்களா உள்நாட்டு வாணிபத்தில் கருதப்பட்டது. இதுல அவங்க கொடுத்ததே நம்மளும் கொடுத்துருப்போம் பாருங்க. டிம்பர், சம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெய்லி யூஸ், ப்ராபபிளி ஆல்சோ கோல்ட் அண்ட் காட்டன், பாசிபிளி சம் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா, டிம்பர் காட்டன் இருக்கும், டிம்பர் இருக்கும், கிரைன் அண்ட் ஃபுட் ஸ்டப்ஸ் இருக்கும். இந்த லைஃப் ஸ்டாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இது சில பேர் சரின்னு ஏற்றுக்கிறாங்க, சில பேர் சரின்னு ஏற்றுக்கல, பட் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த லைஃப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அனிமல்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டது. ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸில் ஒரு சில சைட்ஸில் பெக்யூலியரான விலங்குகளுக்கான அந்த எவிடன்ஸ் இருந்தது, ஆனால் அந்த விலங்கு அங்கே பயன்படுத்தப்படலை. இப்போ நம்ம தமிழ் புக்கில் கூட ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த காங்கேயம் பற்றி போடும்போது ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தான் இதுலையும். அதனால இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 4 வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அனிமல்ஸையுமே பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் கொண்டு போனாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அடுத்த கேள்வி, பிரம்மஞான சபையின் நோக்கம் இது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த யூனிவர்சல் ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஹுட் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்ட் அப்படின்ட்டு. பேஜ் நம்பர் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல பேஜ் நம்பர் 73, பிரம்மஞான சபை டு கிரியேட் நியூக்ளியஸ் ஆஃப் யூனிவர்சல் பிரதர்ஹுட் ஆஃப் ஹியூமனிட்டி without distinction of race, creed, sex, caste or color. So universal brotherhood of humanity, the universal brotherhood அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் philosophy அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, ஆக்சுவலாக இவங்க to encourage the study of religion, philosophy and science on a comparative scale. பர்டிகுலராக இந்தியன் philosophyன்னு சொல்லலை, ஏன்னா இவங்க முதல்ல நியூயார்க்கில் தானே இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு டு ப்ரொடெக்ட் த சொசைட்டி ஃப்ரம் ஈவில் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்களோட மூணாவது நோக்கம் என்ன அப்படின்னா டிஸ்கவரிங் த அன்எக்ஸ்பிளைன்ட் லாஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் ஹிடன் ஃபேக்ட்ஸ் இன் மென். இந்த 3 தான் இவங்களோட எய்ம். இவங்களோட நியூயார்க் இதில் வந்து அந்த ஒரு மரப்பலகை இருக்கும், அதிலே பார்த்தீங்கன்னா இதை எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013. இது வந்து யூனிட் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 12, 48ஆம் பேஜில் பேஜ் நம்பர் 12, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன், ப்ரெகிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் விசஸ் பன்வாரி தேவி கேஸு 13 ஆகஸ்ட் 1997 ஜட்மெண்ட் வந்துச்சு. இதை தான் விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி டிசம்பர் 9, 2013 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து டாபிக் 6+7 யூனிட் 9 பேஜ் நம்பர் 12. அடுத்த கேள்வி பாருங்க, which of the following statement choose the correct answer? காந்தியோட டெத் டேட் ஜனவரி 30. இது வந்து இந்தியன் லீடர்ஸ் அப்படி ஒரு PDF இருக்கும், அதில் பேஜ் நம்பர் 22ல் காந்தி பார்த்தீங்க அப்படின்னா 5:17 மணிக்கு 30 ஜனவரி 1948 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிர்லா ஹவுஸ் அங்கே தான் காந்தி சுடப்பட்டார். சரியா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம். அதே PPTயில் பேஜ் நம்பர் 20, இது அம்பேத்கரோடது. அம்பேத்கர் பார்த்தீங்க அப்படின்னா 14 ஏப்ரல் 1891, அம்பேத்கர் ஏப்ரல் 14. சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அதே PPTயில் பேஜ் நம்பர் 68, 23 ஜனவரியில் பிறந்தாரு, அதுவும் கரெக்ட் தான். இப்போ இந்த இடத்துல சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்குல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அக்டோபர் 13 இருக்கும். ஆனால் நான் கிளாஸில் ஒரு PPTலே சொல்லியிருப்பேன், சர்தார் வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினம் வந்து சரியாக நமக்கு தெரியாது, இருந்தாலும் அவருடைய மெட்ரிகுலேஷன் சான்றிதழில் சொல்லப்பட்டது அக்டோபர் 31. எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது சர்தார் வல்லபாய் பட்டேல்னு தனியாகவே ஒரு PDF இருக்கும், முதல் பேஜில் இதை கொடுத்துருப்பேன். வேணாலும் இது எல்லாமே குரூப்பில் போடப்பட்ட மெட்டீரியல், நீங்கள் இப்போ கூட தாராளமாக எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இப்போ இதிலே ஒரு ஸ்கேம் வந்துருச்சு. நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு அப்புறம் அவசரமாக உள்ளே இன்சர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டதான். அதனால இந்த செஷன் போடுறதுக்கே யோசித்தேன், நானும் கொடுத்துருக்கேன் இப்போ இதுலேயும் ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
34. Which of the following was the first state in India to constitute an institution of லோக் ஆயுக்தா? மகாராஷ்டிரா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே ஒரு செஷன்ல நடத்தியிருப்பேன். இது நான் நடத்தின கொஸ்டின் தான். முதலாக லோக் ஆயுக்தா கொண்டு வந்த மாநிலம் மகாராஷ்டிரா. நானே குறிச்சு இந்த வீடியோ பாருங்க. இது வந்து 32வது நம்பர் கொஸ்டின் நினைக்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா முந்தையாண்டு வினாத்தாள் பகுதி 2. நம்ம காலக் அகாடமி சேனல்ல வீடியோ இருக்கு. கிட்டத்தட்ட போட்டு ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா இப்போ நம்மளுடைய லோக் ஆயுக்தாக்கு ஒரு சேர்மன் நியமிச்சிருந்தாங்க, அதனால கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த வீடியோலே சொல்லியிருக்கேன். வேணாலும் வீடியோ எடுத்து பாருங்க. அடுத்த கேள்வி, மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இது வந்து பெய்டு பேட்ச்ல முத்துலட்சுமி ரெட்டி நடத்தும் போது இவங்க வந்து 1926ல அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சில மெம்பர்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாங்கன்னு சொன்னப்பதான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது 1861 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பெய்டு பேட்ச்ல வீடியோவே இருக்குது. அடுத்த கொஸ்டின், சிப்காட் அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் தான். ஏன்னா அவங்களோட வெப்சைட்லேயே அதுதான் இருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு தான். இப்படி குழப்பிடக்கூடாது அப்படின்னா ஆப்ஷன்ல வந்து பெரிய தொழில் நிறுவனங்கள்னு மட்டும் எதுவுமே கொடுக்கல. தட் மீன்ஸ் ஒன்லின்னு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ லார்ஜ் மீடியம் ரெண்டையுமே எடுத்துக்குவோம். ஆன்சர் என்ன அப்படின்னா 1 and 2. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான். ரொம்ப ரேராக தான் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுப்பாங்க. ஈவன் பாலிசி நோட்லேயும் அதான் இருக்கு, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயும் அதான் இருக்கு. இது வந்து தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் பேஜ் நம்பர் 8. அடுத்த கேள்வி, சூஸ் த ரைட் மேட்சஸ். இது வந்து ரிசர்வேஷன் டாபிக்ல கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஆர்டர், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜிஓ அப்படிங்கிறது 16 செப்டம்பர் 1921, பேஜ் நம்பர் 1. இது வந்து தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டு கொள்கைகள் டாபிக் இருக்குல்ல, அதுல கொடுத்துருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா முதல் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினருக்கான ஆணையம் சட்டநாதன் கமிஷன் 1969 நவம்பர் 13ல உருவாக்கப்பட்டது. இது வந்து 1970ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது தப்புன்னு சொல்லிடுறேன். இதுவும் தப்பு. அதுக்கப்புறம் அம்பாசங்கர் கமிஷன், இது வந்து 69% ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக இல்லை. அம்பாசங்கர் கமிஷன் வந்து எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த அம்பாசங்கர் கமிஷன் எம்ஜிஆரோட பீரியட்ல உருவாக்கப்பட்டது. இதன் கதையெல்லாம் சொல்லியிருந்தேன். ரியாலிட்டியில் சொன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்கவே இல்லை. பட் இது கரெக்ட் தான், இது நான் கொடுக்கல. ரிப்போர்ட் ஆன் தமிழ்நாடு பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன் ஜஸ்டிஃபைங் த எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன், இது நான் கொடுக்கல. கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதில் இருக்க 3மே நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்த கேள்வி பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங் ஸ்கீம்ஸ் வித் தி ரெஸ்பெக்டிவ் பெனிஃபிஷியரி. பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் யோஜனா சோஷியல் இஷ்யூஸ் பிடிஎஃப் வச்சிருந்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் நம்பர் சொல்றேன். சோஷியல் சேஞ்சஸ் பேஜ் நம்பர் 166ல 77வது பேஜ். பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியகிராம் இந்த பிடிஎஃப் கொடுத்து ஒரு 7-8 மாசம் இருக்கும். வேணாலும் சோஷியல் சேஞ்சஸ்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும், எடுத்து பாருங்க. பேஜ் மொத்தம் 166வது பேஜ்ல 77வது பேஜ். அடையாளம் காணப்பட்ட சிறுபான்மையினரின் செறிவூட்டப்பட்ட பகுதிகளின் வளர்ச்சி குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம். இதுல வந்து ஜன் விகாஸ் காரியகிராம் யோஜனா மைனாரிட்டிஸ், ஓகேங்களா? சீக்கு 2. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அடல்வாயு அபியுத்தியா யோஜனா அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசன், ஓகேங்களா? இது எந்த பிடிஎஃப்ல இருக்குன்னு மறந்து போச்சு, தேடி பிடிச்சு சொல்றேன். பட் இருந்தாலும் இதுவும் கொடுத்துருக்கிறேன். அதனால 3421 தான். இதை தாண்டி இந்த ஜன்ஜத்யா விகாஸ் மிஷன் ஒன்று இருக்குல்ல, இது ஒரு பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் இல்லை, இன்னொரு இதுல அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்னொரு கொஸ்டின் தான் அட்டாச் பண்ணி, அந்த கொஸ்டின் வரும்போது அதை காட்டி விட்டுறேன். இதுல 4ல் 3 கொடுத்துருக்கேன். இந்த ஜன்ஜைத்தியா விகாஸ் மிஷன் அப்படிங்கிறது பின்னாடி ஒரு இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது ஜன்ஜைத்தியான்னு வந்துட்டாலே ட்ரைபல் தான். ஜன்ஜைத்தியான்னு வந்துட்டாலே ட்ரைபல் தான். ஜன்ஜைத்தியாலே நிறைய இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் 1916. நீதி கட்சி 1916ல யாரால நிறுவப்பட்டது? டிஎம் நாயர், தியாகராய செட்டி. இங்க பாத்துக்கோங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், டிஎம் நாயர், நடேச முதலியார், பிடி தியாகராய செட்டி. 3 பேர். பேஜ் நம்பர் 4. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் தேர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல 120 பேஜ்ல 4வது பேஜ்ல இருக்கும், வேணா போய் பார்த்துக்கோங்க. எதுக்கு பேஜ் நம்பரோட சொல்றேன்னா இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு ஆல்ரெடி. அடுத்த கேள்வி பாருங்க, chronological order. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் இப்பதான் போன ஸ்லைடு காட்டினேன். மெட்ராஸ் யுனைடெட் லீக் வாஸ் ரீநேம்ட் அஸ் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். சரிக்கா? மெட்ராஸ் யுனைடெட் லீக் ரீநேம்ட் அஸ் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் 1912. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா? பெரியார் வந்து பேர் மாத்தினார், அதை அடுத்து காட்டுறேன். சுப்ராயலு ரெட்டியார் வந்து ஸ்வராஜ்ய பார்ட்டியோட சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்வராஜ்ய பார்ட்டிக்கு எதிர்த்து போரிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 21.
இந்த இது இருக்குல்ல, இதில் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முதல் சிஎம் வரிசை இருக்கும். அதிலே இந்த இருக்கு, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, நான் பேஜ் நம்பர் 4 கட்டியிருக்கேன்ல, இல்லை அப்படியே என்ன கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முதல் மினிஸ்ட்ரி இருக்கும், அதை தான் சொல்லியிருக்காங்க. சுப்ராயலு ரெட்டியார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, சுப்ராயலு ரெட்டியார்னு கொடுத்துருக்காங்கல்ல. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் இருக்கு. இது வந்து இந்த டாபிக் இன்னும் உங்களுக்கு நடத்தலை, ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டமில் வரும். உங்களுக்கு என்ன ஒன்று சொல்கிறேன், 2022 என்னோட யூனிட் 9 நோட்ஸ் யாராவது வச்சுருந்தீங்கன்னா, தீரா காதல் திருக்குறள் அப்படிங்கிறத தாண்டி திருக்குறளுக்கு வந்து பெயிண்டிங் காம்படிஷன் நடத்தினாங்க, அதை சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு இந்த தமிழறிஞர்களோட படைப்புகளை மொழிபெயர்க்கிறதுக்கு திசைதோறும் திராவிடம், முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், இது எல்லாமே எஜுகேஷன் சிஸ்டம் பிடிஎஃப்ல இருக்கு. திசைதோறும் திராவிடம், முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், அது நடத்தும் போது இதையும் நடத்தி கொடுத்துருக்கேன். இதில் வந்து 3 டேட்டா இருக்கும், ஒரே ஒரு டேட்டா மட்டும் இருக்காது. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி கொடுத்தது மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரே ஒரு டேட்டா இருக்காது, செக் பண்ணிக்கோங்க. 2002 யூனிட் 9 பிடிஎஃப் இன்னும் இந்த பேட்சுக்கு இன்னும் நடத்தலை நான், அதுக்காக தான். ஏன்னா யூனிட் 9 வந்து எஜுகேஷன் சிஸ்டம் பாதி இருக்கு, ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் இ கவர்னன்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இந்த டாபிக் இன்னும் மீதி இருக்கு, அதனால ஸ்லைடு காட்ட முடியல. அதுக்கப்புறம் முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் 2 இடத்துல இருக்கும். எஜுகேஷன் சிஸ்டம்ல இப்போ தான் டைப் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லையா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் தேர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களோட ஸ்கீம் இருக்கும், அதில் எடுத்து பாருங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தாண்டி இந்த டாபிக் வரும், இருந்தாலும் இன்னொரு இடத்துல இருக்கிறத காட்டுறேன். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இது வந்து தொடக்கப்பள்ளி குழந்தைகளோட கற்றல் திறனை மேம்படுத்துது. அரசு பள்ளி மட்டும் கிடையாது, அரசு உதவி பெறும் பள்ளி, ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா 7/5/2022 சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க. இதில் வந்து பிரைமரி ஸ்கூலுக்கு மட்டும் முதல்ல தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்க, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் ஃப்ரம் கிளாஸஸ் 1 to 5 எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா, திருவள்ளூரில் கடம்பத்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே வந்து கீழச்சேரி அப்படின்னு ஒரு ஸ்கூலு, அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ ரீசெண்டாக அப்டேஷனில் கொடுத்துருக்கிறேன். பேஜ் நம்பர் 91, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், பேஜ் நம்பர் 91, செக் பண்ணி பாருங்க. அடுத்து தமிழ் புதல்வன் ஸ்கீம், இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் நம்பர் 91 இருக்குல்ல, இதுக்கு அப்புறம் வரும். இதையும் தாண்டி எஜுகேஷன் சிஸ்டம்ல கொடுத்துருக்கேன் தமிழ் புதல்வன் திட்டம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19/2/2024 அன்னைக்கு அறிவிக்கப்பட்டது. நமக்கு நடைமுறைக்கு வந்தது ஆகஸ்ட் 9, 2024. எப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு, சரியா. அக்டோபர்னு போட்டிருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆல் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் எஜுகேஷன். பள்ளிக்கல்வியை முடிச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் பள்ளிக்கல்வியை முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. இது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னா காலேஜ் போகிற பசங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுடைய திட்டத்தின் கீழ் என்னென்ன கொடுக்குறாங்க இது எல்லாமே சொல்லியிருக்கு. அடுத்த கொஸ்டின், நேம் த ஸ்கீம் பிரைம் மினிஸ்ட்ரியல் எஃபர்ட் விச் இன்க்ளூட் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இது ஐசிடிஎஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஐசிடிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து, சுகாதார சேவை, பாலர் கல்வி, சரியா. இந்த 3மே கொடுக்குறாங்க. ஊட்டச்சத்து, சுகாதார சேவை, பாலர் கல்வி. பாலர் கல்வி அப்படிங்கிறது இசிசிஇல வரும். இசிசிஇ அப்படிங்கிறது எது கீழே வருது, சமக்ரா சிக்ஷா கீழே வருது. சமக்ரா சிக்ஷா அப்படிங்கிறது ஸ்கூல் எஜுகேஷன் கீழே வருது, சரியா. இப்போ சுகாதார சேவைகள் அப்படிங்கிறது ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. ஊட்டச்சத்து அப்படிங்கிறது உமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வருது, கரெக்டா. பேஜ் நம்பர் 38 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஐசிடிஎஸ். அடுத்த கேள்வி, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சோஷியல் இஷ்யூஸ்ல ஒரு பிடிஎஃப் இருக்கும், அதில் இந்த டேட்டா இருக்கும். இருந்தாலும் இந்த 2 சொல்கிறேன், ஆன்சர் மேட்ச் பண்ணிடலாம். கிராம் சதக் யோஜனா ரூரல் கனெக்டிவிட்டி, இதை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். இதை எங்கே கொடுத்துருக்கேன்னு காட்டுறேன். முந்தைய ஆண்டு வினாத்தாள் பகுதி 1 ஒரு 35 நாளைக்கு முன்னாடி எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் என்ன, ஒவ்வொரு கிராமத்தையும் முக்கிய நகரங்களோடு இணைத்தல், ஓகேங்களா. ஏன்னா போர்டுலேருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு 1 மாதம் தான் ஆச்சு. அதில் போட்ட முதல் செஷன் இதுதான் நினைக்கிறேன். அந்த கொஸ்டின் இருக்கு, எடுத்து பார்த்து, கொஸ்டின் நம்பர் தெரியல, எடுத்து பார்த்துக்கோங்க. முந்தைய ஆண்டு வினாத்தாள் பகுதி 1 எனக்கு தெரிஞ்ச முதல் கொஸ்டினே இதான் நினைக்கிறேன். பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, நானே எழுதியிருக்கேன் பாருங்க, சதக்குனா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுதா உங்களுக்கு, சதக்குனா ரோடுன்னு எழுதியிருக்கேன். அடுத்த கேள்வி, தன்னோடு பயின்றாரை கண்டால் அவர் கூறியனம். இன்னும் நான் திருக்குறள் கம்ப்ளீட் பண்ணல,
அதனால ஒற்றாடல் அப்படிங்கிறது கடைசி ஆட் பண்ணியிருக்கிறேன், அதனால அப்போ நடத்தி கொடுத்துட்றேன். அடுத்த கேள்வி, ஒழுக்காராக கொள்வ ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. அழுக்காருன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. இதுல அழுக்காருன்னா பொறாமைன்னு எழுதி கொடுத்துருக்கிறேன், வேணாலும் பிடிஎஃப் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அழுக்காருன்னா பொறாமை நானே எழுதி கொடுத்துருக்கேன், இதை நடத்தும் போதும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 8ல நடத்தியாச்சு, இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குறள் நம்பர் 135. அடுத்து, pick out the incorrectly paired from the following. The Madras State Alternation of Name. இது வந்து பாத்தீங்கன்னா 1967 தர்கா. இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ல பேஜ் நம்பர் 44. 1967ல சட்டம் பாஸ் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு 1969ல நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 14. அப்ப இது தப்பு, இது சரி. அதுக்கப்புறம் பேரறிஞர் அண்ணா 67ல சிஎம் ஆனார், கரெக்ட். ராஜ்யசபாவுக்கு வந்து எலெக்ட் பண்ணப்பட்டார்ல 68ன்னு போட்டிருக்கல, ஆக்சுவலா அது 68 கிடையாது, இந்த இடத்துல குறிப்பிட்டு. எஸ், 20/4/1962 டெல்லி மாநிலங்களவை உறுப்பினர் ஆகுது. அப்ப 1962ல தான் ராஜ்யசபா உறுப்பினர் ஆனாரு. 68 அப்படிங்கிறது தப்பு. ஓகேவா? அறிஞர் அண்ணாவோட பிடிஎஃப் இருக்கும். அறிஞர் அண்ணாவோட வாழ்க்கை வரலாறு யூனிட் 8ல கொடுத்துருப்பேன். யூனிட் 9ல பாத்தீங்க அப்படின்னா அவரோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல இது இருக்குது. அடுத்த கேள்வி, பெரியார் வந்து குடியரசு ஸ்டார்ட் பண்ணாரு, ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ இந்த ரெண்டு தான் பஞ்சாயத்துன்னு சொல்லியிருந்தேன். பெரியாரோட ஃபுல் இதுவே இருக்கும். ஈவன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கேன், பெரியாரோட பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னு. அந்த ஷார்ட்ஸ் வேணாலும் போய் பார்த்துக்கோங்க, இதில் இருந்தாலும் சொல்கிறேன். பெரியார் வந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வெளியிட்டார், 34ன்னு போட்டிருக்குல்ல, அது தப்பு. ஏன்னா பெரியார் வந்து விடுதலை அப்படிங்கிற பத்திரிகை 1935ல் நீதி கட்சிக்கிட்ட இருந்தது, 37ல் தான் பெரியார் கிட்ட ஒப்படைக்கப்படுது. பெரியார் வந்து தமிழ்நாட்டு தலைவர்களில் பேஜ் நம்பர் 48ல் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 34ல் பகுத்தறிவு அப்படிங்கிற தமிழ் வார இதழை கொண்டு வந்தார் பெரியார், சரியா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ் வார இதழ் பகுத்தறிவு அப்படிங்கிறது 34, விடுதலை அப்படிங்கிறது 37. இந்த ரெண்டுமே தப்பு. அப்ப எது சரி அப்படின்னா 1 and 2. குடியரசு பத்திரிகை வந்து அவர் காங்கிரஸ்ல இருக்கும் போதே ஆரம்பிச்சிட்டாரு, மே மாசம் ஸ்டார்ட் பண்ணாரு. காங்கிரஸ்ல இருந்து விலகி வந்தது நவம்பர் கிட்ட தான். அடுத்த கேள்வி பாருங்க, 13/11/1938ல சென்னையில வந்து தமிழ்நாடு பெண்கள் மாநாடு நடந்தது. அதே இது அந்த பெரியாரோட போனது 48வது பேஜ் சொன்னா, இப்போ 49வது பேஜ். 13/11/1938 அன்னைக்கு மறைமலையடிகளின் மகள் நீலாம்பி அம்மையார் தலைமையில நடைபெற்ற தமிழ்நாடு மகளிர் மாநாட்டின் மூலம் அவருக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இது வந்து தமிழ்நாட்டு தலைவர்கள் பெரியாரோட பிபிடில பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 49ல இருக்கு. அடுத்து, த மிரர் ஆஃப் த இயர் ஹிஸ்டரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃப்ரம் சர் தியாகராய டு கலைஞர் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட். ஹிஸ்டரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த புக்கை வச்சு தான் பெரும்பாலும் உங்களுக்கு நடத்தியிருப்பேன். இந்த புக்கோட பழைய புக்கோட அட்டப்படம் இதுதான். நீதி கட்சியோட வரலாறு பண்டித எஸ் முத்துசாமி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மிரர் ஆஃப் த இயர் அப்படிங்கிறது ஏஆர் முதலியார் வந்து எழுதியிருப்பாரு. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது முத்துசாமி பிள்ளை. ஸோ பிக்கு 3 போட்டிங்கன்னா ஓரளவு ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆகும். இதை தாண்டி இந்த ஃப்ரம் சர் தியாகராய டு கலைஞர் இருக்குல்ல, இது வந்து என்ன சிலங்கோ, ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்னு எழுதுனது ஏபி பேட்ரோ. இதுல ஆக்சுவலா இதுல இன்னொரு இடத்துல ஈஸியா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து ஜஸ்டிஸ் மூவ்மெண்டோட தொடர்புடையவர் பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் தான், ஒன்னு பேட்ரோ, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஆர் முதலியார். பேட்ரோ வந்து ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ல பெரிய ஒரு இயக்கமா பெரிய ஒரு புள்ளியா இருந்தாரு, கல்வி அமைச்சரா இருந்தார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பனகல் ராஜா பீரியட்ல நீதி கட்சி ஆட்சியில ஏபி பேட்ரோ பாத்தீங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்டர், ஞாபகம் இருக்கா? பெரம்பூர்ல இருந்த ஒரு வக்கீல். பனகல் ராஜா வந்து சிஎம் ஆகும் போது இவர் எஜுகேஷன் மினிஸ்டரா போட்டாரு, நோட்ஸ்லயே இருக்கும் இவரை பத்தி. அடுத்த கேள்வி பாருங்க, the members of the Justice Party were sent to meet Joint Elect Committee in London for the finalized Government of India Act 1990. இது வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, நான் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 78, சரியா? ஜஸ்டிஸ் பார்ட்டி மஸ்ட் ரீட் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதுல இங்கிலாந்தில் டாக்டர் டி.எம். நாயர், நீதி கட்சியின் பிரதிநிதிகளாக டி.எம். நாயர், ராவ் பகதூர் கே.வி. ரெட்டி, ராவ் பகதூர் ஏ. ராமசாமி முதலியார், காக்கா அப்பாராவ், எல்.கே. துளசிராம், ராமராயனிங்கர் ஆகியோர் 1919 ஜூன் திங்கள் வாக்கில் இங்கிலாந்திற்கு புறப்பட்டு சென்றனர். அங்க போய் தான் டி.எம். நாயர் இறந்து போவார். டி.எம். நாயர் பிடிஎஃப்லயும் இது இருக்கும், இந்த பிடிஎஃப்லயும் இருக்கும். பேஜ் நம்பர் 78, ஜஸ்டிஸ் பார்ட்டி மஸ்ட் ரீட் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும், அதுல குறிப்பிட்டிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா யார் யார் இல்ல, இந்த ராமலிங்கம் தவிர பாக்கி எல்லாருமே இருக்காங்க.
எஸ்கே துளசிராம் இல்ல, எல்கே துளசிராம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறேன். சரியா? இது பெரும்பாலும் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா நான் கொடுத்துருக்கேன். அடுத்த கேள்வி பாருங்க. ஆக்சுவலா இதுல வந்து நான் பிராங்கா சொல்லணும்னா ஒரே ஒரு பேர் மட்டும்தான், ருக்மிணி லட்சுமிபதி மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ருக்மிணி லட்சுமிபதி வந்து மெட்ராஸ் யூத் லீக். சரியா? அப்படி பார்த்தோன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே தப்பு தான். நீங்க ஆன்சரே எலிமினேட் பண்ணலாம். ருக்மிணி லட்சுமிபதி வந்து மெட்ராஸ் யூத் லீக் வந்து ஏற்படுத்தினாங்க. இந்த இருக்கு இல்லையா? ருக்மிணி லட்சுமிபதி joined the இன்டர்நேஷனல் காங்கிரஸ் and played an active role in organizing the youth league of congress. இதான் மெட்ராஸ் யூத் லீக்னு போட்டாங்க. இது வந்து ருக்மிணி லட்சுமிபதினா அப்ப இதுவும் தப்பு இதுவும் தப்பு தானே. இப்படி பார்த்தோம்னா ஒன்னும் தப்பு ரெண்டும் தப்பு. அப்ப ரைட் மேட்சஸ் அப்படிங்கிறது 3 and 4 முடிஞ்சு போச்சு. ஒரே பாயிண்ட் வச்சு நான் ஆன்சரை எலிமினேட் பண்ற அளவுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது பேஜ் நம்பர் 7ங்க. உமன் கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, ரோல் ஆஃப் விமன் இன் நேஷனல் மூவ்மெண்ட். அதுல வந்து இல்ல ரோல் ஆஃப் உமன் இன் தமிழ்நாடு, இந்த பிடிஎஃப்ல மொத்தம் 84 பேஜ் இருக்கும், 7ஆம் நம்பர் பேஜ். அதுக்கப்புறம் கட்டபொம்மனை பத்தி கேட்ட கேள்வி, கலெக்டர் வந்து கலெக்டர் ஆஃப் ராம்நாடு கட்டபொம்மனுக்கு சம்மன் அனுப்புனாரு. அதுக்கப்புறம் அவர் போய் பார்த்தாரு, பஞ்சாயத்து ஆச்சுன்னு சொன்னோமா. இது வந்து பாளையக்கார ரிவோல்ட் பிபிடியில் இது வந்து பேஜ் நம்பர் 22 கிடையாது, நிறைய இருக்கும், பண்ணி எடுத்துட்டு வந்து அதில் வந்து 17வது பேஜ் பாருங்க. 1798 மே 31ஆம் தேதி ஒரு கடிதம் வருது. அதில் வந்து வரி செலுத்தணும் 3310 பகோடா. ஆகஸ்ட் 18ஆம் தேதி மறுபடியும் ஒரு கடிதம் வந்து 2 வாரத்துக்குள்ள என்னை வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்காக தலைவர் வந்து போறாரு. ஜூம் பண்ணி காட்டு. இதுக்காக கட்டபொம்மன் அவர்கள் வந்து போனாங்க. அப்போ ராமநாதபுரத்தில் இருக்க ராமலிங்க விலாஸ் அப்படிங்கிற அரண்மனையில சந்திச்சாங்க. ஈவன் அந்த ராமலிங்க விலாஸோட போட்டோ கூட அட்டாச் பண்ணியிருப்பேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் தெரியும். சால்ட் சத்தியாகிரகா, சுதேசி மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இருந்தாலும் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஒன்னே ஒன்று மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். பிடிஎஃப் பேர் சொல்றேன். த ரைஸ் ஆஃப் காந்தி இன் த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், பேஜ் நம்பர் 27ல சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். இதை கதையே சொல்லினேன். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல ஒரு பாட்டு தான் சால்ட் சத்தியாகிரகா. சால்ட் சத்தியாகிரகா மட்டுமே சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் கிடையாது. அதாவது சட்டமறுப்பு இயக்கத்தோட ஒரு பகுதி தான் உப்பு சத்தியாகிரகம். இந்த வார்த்தையை கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காந்தி ஒரு 11 டிமாண்ட் வச்சாரு. இதை நிறைவேற்றலை அப்படின்னா நான் வந்து உப்பு சத்தியாகிரகம் தொடங்குவேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து பொற்பனை கோட்டை, அயன் நைஃபு, மர்ச்சன்ட் கில்ட் இன்ஸ்கிரிப்ஷன், சாக்ரோஃபேகஸ். ஓகேங்களா? இது எங்கே தான் இருக்கு? நம்மளுடைய ஆர்கியாலஜிக்கல் பாலிசி நோட்டு. சரி, அதில் பார்த்தீங்கன்னா பொற்பனை கோட்டையில் இருக்க கோட்டை சுவர் வந்து வெளிப்படுத்தப்பட்டது. பொற்பனை கோட்டையில் ஒரு கோட்டை இருந்திருக்கு, அந்த கோட்டை சுவர் வெளிப்படுத்தப்பட்டது. ஆர்கியாலஜிக்கல் பாலிசி நோட்ல பேஜ் நம்பர் 51 கொடுத்துருக்கேன். சரியா? பொற்பனை கோட்டையில் தங்கம் ஏஜ் ஃபோர்ட் இருந்துச்சு. சாக்ரோபோகஸ் அப்படிங்கிறது மருங்கூர்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த சாக்ரோபோகஸ் அப்படிங்கிறது கீழ்நமடியில் இருந்துச்சு. இது வந்து ஆர்கியாலஜிக்கல் பாலிசி நோட் பேஜ் நம்பர் 6ல இருக்கும், பார்த்துக்கோங்க. சாக்ரோபோகஸ் வந்து 7 இருந்தது அப்படின்னு கீழ்நமடியில் கொடுத்துருக்குறான். அதே மாதிரி மயிலாடுதுறையில் கில்டுக்கான இன்ஸ்கிரிப்ஷன் இருந்தது, கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப சரி என்ன அப்படின்னா 1 and 3, தப்பு என்ன அப்படின்னா 2 and 4. ஓகேவா? தண்ணி குடிச்சுக்கிறேன். அடுத்து பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இது வந்து திருக்குறளோட ஸ்டார்டிங் கிளாஸ்ல திருக்குறள் வந்து ஒவ்வொரு சமயமும் அவங்கவுங்க சமயத்தார் வந்து திருக்குறள் எங்க சமயம் தான் சொல்றாங்க. சமண சமயத்தினர் வந்து கொல்லாமை பூன் விரும்பாமை இருக்கிறதுனால அவங்க சமயங்கிறாங்க. இந்து சமயத்தினர் வந்து இறைவனடி சேராதார்னு சொல்றாங்க. இறைவனடி சேருதல் அப்படிங்கிறது இந்து மதத்துல உள்ள ஒரு வழக்கம். வைணவ சமயத்துல திருமாலோட பாதங்கள் வந்து திருமாலோட பாதத்துல சரணாகதி அடைவேன்னு பேசுவாங்க. இந்த வார்த்தையெல்லாம் வீடியோல இருக்கும். திருமாலோட பாதத்துல சரணாகதி அடைவேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வளர்மிசை ஏகினான் அப்படின்னு ஒரு குறள் இருக்குல்ல, அந்த குறளையும் சொல்லியிருப்பேன். ரெண்டுமே சொல்லியிருந்தேன். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். நீந்தார் வந்து இறைவனடி சேர மாட்டாங்க அப்படின்னு. அப்ப இது வந்து சரணாகதி தத்துவத்தை சொல்லுது. அடுத்த கேள்வி, திருக்குறளுக்கு உரையாசிரியர் எழுதி யாராரு?
பரிப்பெருமாள் தருமர். திருக்குறளுக்கு உரை எழுதினவர் பார்த்தீங்கன்னா தருமர், தாமத்தர், பருதி, திருமலையார், பரிப்பெருமாள். ஓகேங்களா? மணக்குதவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். நம்ம கேட்டது யார் யார் அப்படின்னா பரிப்பெருமாளும் தருமரும். அப்ப இந்த இடத்துல தருமர் இருக்காரு, இந்த இடத்துல பரிப்பெருமாள் இருக்காரு. திருக்குறள்ல பேஜ் நம்பர் 8. அடுத்த கேள்வி பாருங்க. உரு பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது எழுவது நாடு. இது வந்து கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஈவன் இது ப்ரீவியஸர் கொஸ்டின் நோட்ஸ் இல்லையா, ப்ரீவியஸர் கொஸ்டினும் கூட. இந்த உரு பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது எழுவது நாடு ஸ்கூல் புக் வச்சு நடத்தும் போது கூட ஒரு இடத்துல இதை பத்தி பேசியிருப்போம். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். சரியான விளக்கமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சரியான விளக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். உரு பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது எழுவது நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான பசியும் ஓயாத நோயும் துன்பம் செய்யக்கூடிய பகைவரும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடு. நாட்டை வாழ்த்துவதையும் நாட்டு மக்களின் மேம்பாட்டை விரும்புவதையும் புலவர்கள் தலையாய கடமையாக கருதுகின்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இதுதான் திருவள்ளுவர் வந்து வெவ்வேறு சமயங்களை சேர்ந்தவங்க திருவள்ளுவரை போற்றுனாங்க. ஒவ்வொருத்தரும் திருவள்ளுவர் ஏன் சமயம்னு சொன்னாங்க. திருக்குறளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். அதான் சொல்லியிருந்தேன். இந்த மலர் மிசை அப்படிங்கிற பாட்டு திருமாலை குறிக்கிற மாதிரி திருக்குறள்ல பாட்டு இருக்கு. அதனால இந்து சமயத்தினர் வந்து எங்களோடதுன்னு கிளைம் பண்றாங்க. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ கூட நீ திருக்குறள் கிளாஸ் எடுத்து பாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோவிங் நாடு. வாழ்க்கை துணை நலம், அன்புடைமை, இல்வாழ்க்கை, புதல்வரை பெறுதல். இந்த திருக்குறள் நடத்தும் போது எக்ஸ்ட்ரா 2 PDF அனுப்பியிருப்பேன். அதுல வந்து திருக்குறள் மட்டும் போட்டிருக்கோம். 13 பேஜ் இருக்கும். அதுல 2ஆம் நம்பர் பேஜ்ல ஒவ்வொரு அதிகாரத்திலையும் என்னென்ன இருக்கு அப்படின்னு. இப்போ அறத்துப்பால் சரி, ஒவ்வொரு பால் அறத்துப்பால்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டதே தான். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல். இதை தான் கொடுத்துருப்பாங்க. இதான் இங்க இருக்கும். சரியா? வாழ்க்கை துணை நலம், அன்புடைமை, இல்வாழ்க்கை, புதல்வரை பெறுதல் இருக்கா? பேஜ் நம்பர் 2. அடுத்து பகைவர் புல்லார்கு அப்படிங்கிற தொடர் இடம்பெற்றுள்ள நூல். இது வந்து சங்கம் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் பீரியட். பேஜ் நம்பர் 36. மொத்தம் 263 பேஜ். இது நான் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இது பெரும்பாலும் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்பாங்க. இருந்தாலும் நான் என்னோட முக்கியமான குறிப்பை எடுத்து தரேன். அந்த ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். நீங்க அந்த ஸ்கூல் புக் பிடிஎஃப்ல பக்கத்தில் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இது கிளாஸ்ல இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன். அதுல இதை நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நோட்ஸ் நீங்க தாராளமா எடுத்து பாருங்க. ஏற்கனவே இதை பாக்ஸ் போட்டேன். இது முக்கியமான கொஸ்டின். பகைவர் புல்லா இருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 36வது பேஜ். ஆன்சர் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஐங்குறுநூறு. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8 லிட்ரேச்சர்ல மார்க் எடுக்கிறது கஷ்டம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 85% மேலே அதில் கொண்டு வர்றேன். எப்படின்னாலும் கிராம நிர்வாகத்துக்கு சிறப்பிடம் கொடுத்தோர் சோழர்கள். ஏற்கனவே முதலாம் பராந்தக சோழனோட உத்திரமேரூர் கல்வெட்டு சொன்னேன். உத்திரமேரூர் கல்வெட்டில் குடவோலை முறை இருக்கு. அந்த குடவோலை முறையை டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? நீங்கள் இப்போ எலெக்ஷன் நிற்கீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய உடன் பிறந்தவங்க நிற்க முடியும். 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களோட பிள்ளைங்க நிற்க முடியும். கணக்கை சரியா சமர்ப்பிக்கணும், வேதம் கத்திருந்திருக்கணும். இந்த கதையெல்லாம் இருக்குதுன்னு இந்த கதையெல்லாம் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். அடுத்து இது வந்து இந்த ஔவையாரோட பாட்டை வச்சு சொல்லி புலவர்கள்ல சிலரே பரிசில் வாழ்க்கை மேற்கொண்டு ஔவையார் வந்து இந்த வாயில் காப்போன திட்டி அதியமானுக்கு எதிராக ஒரு பாட்டு பாடுவாங்க. அது இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடத்தியிருந்தேன். அடுத்து சுப்பிரமணிய பாரதி, அன்னிபெசன்ட், சுப்பிரமணிய ஐயர், ஆனந்த சுருளு எடுத்து காட்டிடுவோமா? சுப்பிரமணிய பாரதி சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. பாரதியாரோட இதழியல் பேஜ் நம்பர் 19. அதுல பாத்தீங்க அப்படின்னா சுதேசமுத்திரன், இந்தியா தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபை, அனந்தச்சருளு அதை தான் கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாட்டின் பங்கு பேஜ் நம்பர் 78. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து யூனிட் 9ல சமூக பொருளாதார வளர்ச்சியில சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்கு. இந்து செய்தித்தாள் யாரு? நம்மளுடைய ஜி சுப்பிரமணிய ஐயர், தி இந்து அப்படிங்கிற செய்தித்தாள். அன்னிபெசன்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன். நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு செஷனே போட்டிருக்கிறேன். அது அன்னிபெசன்டோட நியூ இந்தியா இருக்கும். சரியா? இல்லைன்னா நியூஸ் பேப்பர் செஷன்ல இது பெரும்பாலும் கவர் ஆயிடும். அடுத்த கேள்வி பாருங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட், குடியரசு, உமன் சுதேசி லீக், அபாலிஷன் ஆஃப் தேவதாஸ். இல்லை நமக்கு எல்லாமே தெரியும். இந்த உமன் சுதேசி லீக் தானே குழப்பமான கொஸ்டின். இதை கொடுத்துருக்கீங்களா சார்? ஆமா கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 16. ரோல் ஆஃப் உமன் இன் தமிழ்நாடு. அதுல எங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. எங்க இருக்குங்க? In 1929 she formed the Swadeshi League Association திருவல்லிக்கேணி. என்னடா ஹீன்னு போட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த டாபிக்லாம் கூட கொஞ்சம் பிரிண்டிங் டைப் மிஸ்டேக் இருந்துச்சு. நிறைய இடங்களில் ஹீன்னு போட்டுட்டு இருந்தேன்.
அதனால திருவல்லிக்கேணியில வந்து 1929 சுதேசி லீக் அசோசியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய அம்புஜம்மாள். சரி, அம்புஜம்மாள் கொடுத்துருக்கா கரெக்டா? எனக்கு இந்த படத்துல ரஜினி சொல்லுவார்ல, குறி வச்சா யாரா விழணும் அப்படின்னு. அது வந்து நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறோம் ஒவ்வொரு கிளாஸும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெனக்கெடுவேன். ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு அந்த அப்டேஷன்லாம் தூக்கம் இல்லாமல் சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்கி தான் நோட்ஸ் எடுப்பேன், கிளாஸ் எடுப்பேன். பட் அதோட ரிசல்ட் எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வர்ற சந்தோஷம். இது முத்துலட்சுமி ரெட்டிங்க, தேவதாசி அபாலிஷன் சிஸ்டத்துக்காக அவங்க போராடினது. பேஜ் நம்பர் 3. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இல்துத்மிஷோட படையெடுப்பு கிரோனாலஜிக்கல் ஆர்டர். இதில் வந்து பில்சாத் ஃபோர்ட் மட்டும் இருக்காது, பாக்கி எல்லாம் கொடுத்துருப்பேன். ரத்தன்பூர் 1226, பேஜ் நம்பர் 10. டெல்லி சுல்தானேட் 156 பேஜ், பேஜ் நம்பர் 10. 156னா ஸ்கூல் புக் அட்டாச்மெண்ட் இருக்கும், அதையும் சேர்த்து சொல்றேன் சரியா? அப்ப ரத்தன்பூர் கோட்டை 1226. அதுக்கப்புறம் 1230 அனெக்ஸ்டு பெங்கால் டு த டெல்லி எம்பையர். அதுக்கப்புறம் 1231 பாத்தீங்க அப்படின்னா குவாலியர் படையெடுப்பு. அப்ப இது மூணுமே இல்துத்மிஷோட பிடிஎஃப்ல இருக்கும், வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 13 இருக்குது. பொய் சொல்லல, மாயம் இல்ல, மந்திரம் இல்லை சரியா? Which are the statements are true about the houses at Mohenjo-daro? Mohenjo-daro வந்து மான்கோமரி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றாங்க, பட் அது வந்து லர்கானா டிஸ்ட்ரிக்ட் சரியா? எங்க கொடுத்துருக்கேன் இருக்குமே அந்த இடத்துல லர்கானா டிஸ்ட்ரிக்ட். மொஹஞ்சதாரோ இருக்கிற வீடுகள் அப்புறமேட்டு கால்வாய்கள் சுட்ட செங்கற்களால் ஆனது. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். இது மட்டும் லர்கானா டிஸ்ட்ரிக்ட், அதனால இது மட்டும் தப்பு சரியா? மான்கோமரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, 1946 முஸ்லீம் லீக் வந்து அமைச்சரவை தூதுக்குழு ஏற்றுக்கொண்டதை விலக்கி கொண்டது. 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தில் முஸ்லீம் லீக் இணைஞ்சது. இதுல ஒரு கதை என்ன அப்படின்னா, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பேன். முதல்ல கேபினட் மிஷன்ஸ் லாங் டர்ம் பிளான் வாஸ் அக்செப்டட் பை த முஸ்லீம் லீக் ஆன் June 6, 1946, காங்கிரஸ் ஆன் June 24. இதுக்கப்புறம் நேரு வந்து ஒரு இடத்துல சொல்லுவார், ஜூலை 10ஆம் தேதி. ஏன்னா முதல்ல ஜூன் 6ஆம் தேதி முஸ்லீம் லீக் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஜூலை 10ஆம் தேதி நேரு சொல்வார், we are not bound by anything except that we have decided to go into the constitutional assembly. அரசியலமைப்பு சட்ட சபைக்குள்ள செல்வோங்கிறத தவிர வேற எதுக்குமே நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ நேரு சொன்னோன்னே உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால 29ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து, நாங்கள் வந்து எங்களோட ஆதரவை விளைக்கிறோம்னு சொல்லி ஆகஸ்ட் 16ஆம் தேதி நேரடி நடவடிக்கை நாள் தூண்டினாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1946 அக்டோபர் 26 அன்னைக்கு கேபினட் மிஷன், கேபினட் மிஷன் பாருங்க, இடைக்கால அரசாங்கத்தில் இணையறதா முடிவு செஞ்சு இணைஞ்சிட்டாங்க. 5 மினிஸ்ட்ரிஸ் கொடுத்தாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். சார் இது எங்க சார் இருக்கும்? ரைஸ் ஆஃப் காந்தி இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், பேஜ் நம்பர் 54 பாருங்க இருக்கும். அடுத்து, திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கியமான பங்கெடுத்தது. மக்களை தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தில் ஒருங்கிணைத்தாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டம் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்னா 7 போராட்டங்கள் வந்து இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அந்த 7 போராட்டங்களும் இதுல தான் இருக்கும் சரியா? ரெண்டாவது, திமுக வந்து 1967 ஆட்சிக்கு வந்தது. 2 காரணம் யூடியூப்லேயே சொல்லியிருக்கேன். ஒன்று இந்திய எதிர்ப்பு, இன்னொன்று விலைவாசி உயர்வு. அடுத்த கேள்வி, பூனா பேக்ட் வந்து 1932 செப்டம்பர் 24. இங்கே பாருங்க, பூனா பேக்ட் வாஸ் சைன்ட் ஆன் செப்டம்பர் 24, 1932. பாபா சாஹேப் அம்பேத்கர் அண்ட் மகாத்மா காந்தி, பேஜ் நம்பர் 31. இதுல ரைஸ் ஆஃப் காந்தி இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அடுத்த கேள்வி பாருங்க, இதுல வந்து சூஸ் த ரைட் மேட்சஸ். கோபாலகிருஷ்ண கோகலே, சர்வன்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, கோபாலகிருஷ்ண கோகலே. அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் தியரி ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், சேஃப்டி வால் தியரி, கான்ஸ்பிரசி தியரி, லைட்னிங் கண்டக்டர் தியரி. இல்ல சேஃப்டி வால் தியரி வந்து லாலா லஜபதி ராய், அதை தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வால் தியரி வந்து லாலா லஜபதி ராய் இருக்கணும், சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ இது தப்பு. தாதாபாய் நவ்ரோஜி வந்து ட்ரைன் தியரி பத்தி பேசியிருப்பாரு, இருக்குமே. எஸ், தாதாபாய் நவ்ரோஜி வந்து பாவர்ட்டி டு த ட்ரைன் ஆஃப் வெல்த், he wrote the book entitled Poverty and Un-British Rule. இதுல ட்ரைன் தியரியை பத்தி பேசியிருப்பாரு. அப்ப நமக்கு வந்து 2, 3 சரி, 1, 4 தப்பு சரியா? அடுத்த கேள்வி பாருங்க, ஷெல் பேங்கிள், ரிங் வெல், ரோமன் காயின், சில்வர் ஸ்டாம்ப். இந்த 4மே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஷெல் பேங்கிள், வெம்பக்கோட்டை அப்படிங்கிறத வச்சு ஆன்சர் எழுதிடலாம். வெம்பக்கோட்டை அகலாய்வு நான் எப்படி நடத்தி கொடுத்தேன் அப்படின்னா, இமேஜஸ் வச்சு நடத்தி கொடுத்தேன்.
ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. இமேஜஸ் வச்சு நடத்தி கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 29 பேஜுக்கு இமேஜஸ் இருக்கும். ஒரு 50க்கு மேல இமேஜஸ் இருக்குமா. அதில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து இமேஜ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நடத்தி கொடுத்தேன். தங்கு வளையல் வெம்பக்கோட்டை அகழாய்வில் 3ஆம் கட்ட அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. பேஜ் நம்பர் 7. மொத்தம் 29 பேஜில் 7ஆம் நம்பர் பேஜ். வெம்பக்கோட்டை எக்ஸிபிஷனுக்கு மட்டுமே ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன். ஏன்னா இது முக்கியமானது, கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து முகமது கோரி வந்து தபர்ஹிந்த் கோட்டையை அட்டாக் பண்ணாரு. இது வந்து சவுகான் சாப் அஜ்மீர் கட்டுப்பாட்டில் இருந்து. அதனால பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ் சவுகான் என்ன பண்றாரு, முகமது கோரியை தண்டிக்க போறாரு. அதான் பேட்டில் ஆஃப் தரைன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? முகமது கோரி கேப்சர்ட் த போட்டோஸ் ஆஃப் பதிண்டா. என்னடா தபர்ஹிந்த் இருந்து இவர் பதிண்டா, ரெண்டுமே ஒண்ணுதான், கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். பதிண்டா போர்ட் சரியா, ஈஸ்ட் பஞ்சாப் 1911. இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ் வந்து பதிண்டாவை நோக்கி போறாரு. வேர் ஹி மெட் கோரி அட் தரைன் நியர் த ஆன்சியன்ட் டவுன் ஆஃப் தானேஸ்வர். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் அங்க இருக்கு. இந்த மேப் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல பதிண்டா அப்படிங்கிற கோட்டை, இந்த பதிண்டா கோட்டையை வந்து கோரி கேப்சர் பண்ணாரு. அதனால சவுகான் இங்கிருந்து போறாரு, தரவுரி அப்படிங்கிற தரையில மீட் பண்றாங்க அப்படின்னு. இந்த மேப் கிளாஸ்ல கொடுத்த மேப் தான், இன்னைக்கு எடுத்துட்டு வரல. இது வந்து பேஜ் நம்பர் 15 கொடுத்துருக்கேன் பாருங்க. அரப் இன்வேஷன் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கா, அரப் இன்வேஷன். அதுல 14வது பிடிஎஃப் 15வது பேஜ், இந்த ரெண்டுலையுமே இந்த கொஸ்டின் இருக்கு. அடுத்த கேள்வி, போக்சோ சட்டத்தின்படி வயது எத்தனை அப்படின்னா 18 வயசு. சோஷியல் இஷ்யூஸ்ல சைல்ட் லேபர்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும், தட் மீன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு, அதுல கொடுத்துருப்பேன். கிளாஸ்ல கூட ஒரு முறை சொன்னேன், 18ஆ 16ஆன்னு குழப்புவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 18 வயசு கீழே இருக்க பசங்களை வச்சு அடிக்கடி ஏதாவது தவறான செயல்களில் ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு. அடுத்த கேள்வி, மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம் பேஜ் நம்பர் எத்தனை, 12. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் 1971. எது, ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். அப்போ அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் சொல்லியாச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016. சட்டம் இயற்றப்பட்டது டிசம்பர் 28, 2016. ஸோ 2016. இதுல இருக்க 4மே கொடுத்துருக்கேன், நான் 2 மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து மதிய உணவு திட்டம் சொல்லுமா, அதுல வந்து அடுத்து கொடுத்துருப்பேன் பாருங்க, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் படி இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. அடுத்த கேள்வி, ஜல்ஜீவன் மிஷன். அதுல பேட்டி பச்சோ பேட்டி பத்தவோ, பேட்டி பச்சோ பேட்டி பத்தவோ யூனிட் 9ல பேஜ் நம்பர் 25 கொடுத்துருக்கேன். சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் ஹார்மனி, அந்த இதுல 2015 இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க சரியா. அடுத்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஜல்ஜீவன் மிஷன். பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும், அதுல ஜல்ஜீவன் மிஷன் இருக்கும், அதை அட்டாச் பண்ண மறந்துட்டேன். ஜல்ஜீவன் மிஷன் வந்து 2019 சரிங்களா. இதை தாண்டி ஸ்வச் பாரத் அபியான் 2014. ஈவன் நம்ம வந்து பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ மேட்ச் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். 4மே நான் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், சோஷியல் இஷ்யூஸ்ல இருக்கும். இதுல 2 வந்து நம்ம யூனிட் 9ல இருக்கும். எது அப்படின்னா பேட்டி பச்சோ பேட்டி பத்தோவும் நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். அதே மாதிரி ஸ்வச் பாரத் அபியான் வந்து இதுல நடத்தியிருந்தேன்ல, 2 இடத்துல இருக்கும். ஒன்று வந்து காயகல்ப் ஸ்கீம் அவார்டுன்னு சொல்லியிருக்கேன் நான், ஹெல்த் சிஸ்டம்ல அங்கே கொடுத்துருந்தேன். இன்னொன்று சமக்ரா சிக்ஷா நடத்தும் போது ஸ்வச் அபியான் அப்படின்னு ஸ்கூல்ல வந்து தூய்மைக்கான ஒரு ஸ்கீமு. 2 இடத்துலையும் இந்த பேர் இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க, இது வந்து உமன் ஹெல்ப் லைன் பத்தி கேட்டிருக்காங்க, அதை தான் நான் சொல்லியிருந்தேன், பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஸ்பேசஸ் அப்படின்னு. இது வந்து யூனிட் 9ல சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல பேஜ் நம்பர் 15 181 உமன் ஹெல்ப் லைன், அதில் தான் சொல்லியிருப்பேன். The helpline is exclusively designed to support women in distress are facing violence or threat of violence both in private and public places, including in the family, community and workplace. அப்போ both in private and public spaces தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு மட்டும் கொடுத்துருக்கேன், பிரைவேட் அப்படிங்கிற வார்த்தை இருந்திருக்கணும், அதனால இது தப்பு. அடுத்த கேள்வி பாருங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணது. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. ஏன்னா இதை ஒரு முறை நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து யூனிவர்சல் சிஸ்டம் கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாருக்குமே பிடிஎஸ் சிஸ்டம் கிடைக்குது, நம்ம டார்கெட்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல கொடுக்கப்படுற அந்தியோதய அன்ன யோஜனா எல்லாமே பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் அப்ரோச் தான், உங்களோட இன்கம் லெவல் வச்சு தான். பட் நம்மளோட பிடிஎஸ் சிஸ்டம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்கம் ஸ்டேட்டஸ் கிடையாது, அதனால தான் இதை தப்புன்னு போட்டிருக்கேன். மிலிட்ரிக்கு கிடையாது சரியா, யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் மலிவு விலையில பொருட்கள். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடது. சென்ட்ரல் கவர்மெண்டோடதுல பாத்தீங்க அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே சொல்லியிருப்பாங்க,
நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. சோஷியல் இஷ்யூஸ்ல பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் இருக்கும். அதுல பேஜ் நம்பர் 59. அதே மாதிரி இந்த பேஜ் இதுல வந்து ஒரு 108 109 மறுபடியும் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டத்துல தொகை எவ்வளவு அப்படின்னா 18,000 ரூபாய். அதான் இங்க கொடுத்துருப்பேன். முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டது 87, நடைமுறைக்கு வந்தது 89. 6,000 ரூபாய் கொடுத்தாங்க, 12,000 ரூபாய் கொடுத்தாங்க, 18,000 ரூபாய் இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1/4/2018 இருந்து 18,000 ரூபாய். அடுத்த கேள்வி, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி உஜ்வாலா சரி உஜ்வாலா, இதுல ஃபசல் பீமா யோஜனா போட்டாலே ஆன்சர் வந்துருங்க. சரியா, டிக்கு 1. இப்ப இதுக்கப்புறம் உஜ்வாலா யோஜனா அப்படின்னு ஒண்ணு இருக்கா? இந்த உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறது ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் லிவிங் பிலோ த பாவர்ட்டி லைன். உஜ்வாலா யோஜனா இது பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் எய்ம் ஆஃப் ப்ரொவைடிங் எல்பிஜி கனெக்ஷன்ஸ் டு பிலோ பாவர்ட்டி லைன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். இதுல இருக்க ஒரே ஒரு இதுல பாத்தீங்கன்னா பிபிஎல் ஃபேமிலி அப்படிங்கிறது இதுல மட்டும் தான் கொடுத்துருங்க. அதனால இதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எதுல கொடுத்துருக்கேன்? பாப்புலேஷன் பிடிஎஃப் பேஜ் நம்பர் 72. அடுத்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பாப்புலேஷன் பேஜ் நம்பர் 93. சரியா, ஜன்தன் யோஜனா அப்படிங்கிறது லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபசல் பீமா யோஜனா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், உமன் ஃப்ரம் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸ். அடுத்த கேள்வி, சிடிஐ எம்பிஏ ஹெச்டி. எம்பிஏ ஹெச்டி யூடியூப்ல நடத்தி கொடுத்துருக்கேன். சரியா, இதெல்லாம் மறக்க முடியாது. சிடிஐ தான் நடத்தல. சிடிஐ அப்படிங்கிற சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹெச்டிஐல பேஜ் நம்பர் 32. சரியா, இது வந்து சேவ் த சில்ட்ரன் ப்ரோக்ராமால தொடங்கப்பட்டது. சிடிஐ அப்படிங்கிறது சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதுல இருக்கிற 3 இந்த ஏபிசி அப்படிங்கிறது பெருசா ஒன்றும் கிடையாது. அதனால இந்த 3மே கொடுத்துருக்கேன் நான். சிடிஐ எம்பிஏ ஹெச்டி யூனிட் 9. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். சரியா, இந்த நான் தான் சொன்னேன் எப்பயுமே கொஸ்டினை இங்கிலீஷ்ல ஒரு தடவை பாருங்க. இதுல பாருங்களேன், மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் அப்படியே இருக்கும் வார்த்தை. யாரு? ராஜாஜி பீரியடு, பேஜ் நம்பர் 32. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பேஜ் நம்பர் 32. ராஜாஜி பீரியட்ல கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். அடுத்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன், இந்த சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. இதுல வந்து இந்த தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. அந்தியோதயா அப்படிங்கிறது பாவர்ட்டி எலிவேஷன் வராது. இப்ப இதுல 2 இது சொல்றேன். இந்த ஆதர்ஷ் கிராம் யோஜனா இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புற மேம்பாடு. இது ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இந்த சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா, நம்ம ஜல்ஜீவன் மிஷன் இருக்குல்ல, அது வந்து சன்சத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா வச்சு செயல்படுத்துவாங்க அப்படின்னு பேஜ் நம்பர் 92ல சொல்லியிருக்கிறேன் பாப்புலேஷன் டாபிக்ல. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராம் சுராஜ் அபியான் அப்படிங்கிறது பஞ்சாயத்தோட கவர்னன்ஸ்க்கு. இது வந்து சோசியல் இஷ்யூஸ்ல ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது பாவர்ட்டி அந்த இதுல கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் ஞாபகம்லாம் அதனால எடுத்துட்டு வர முடியல. அடுத்து பாபு ஜெகஜீன் ராம். இதுல இந்த ஜன் விகாஸ் காரியகிராம் வந்து ஏற்கனவே ஸ்கிரீன்ஷாட் காட்டியிருந்தேன்னா இது வந்து மைனாரிட்டிஸ்க்கு. இதுல இன்கரெக்ட்லி பேர்டன்னு கேட்டான். இதுல வந்து ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறத இங்க கரெக்டா இருக்கணும். அப்ப இதுதான் இன்கரெக்ட்லி பேர்ட். ஆன்சர் 3 ஒன்லி. இந்த ஜன் விகாஸ் காரியகிராம் ஏற்கனவே ஸ்லைடு காட்டிட்டேன். சரியா, அதை தாண்டி இந்த ஜன் ஜைத்தியா விகாஸ் மிஷன் இருக்குல்ல, இந்த ஜன் ஜைத்தியா பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா பிஎம் ஜன் ஜைத்தியா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாலே ட்ரைபு தான். இது வந்து உமன் எம்பவர்மெண்ட்ல பேஜ் நம்பர் 129 பாருங்களேன், பிஎம் ஜன்மன். இது வந்து அந்த ஜன் ஜைத்தியா, அது ஏதோ ஒரு பேர் எக்ஸ்ட்ரா வரும். சரியா, இது எதுக்காக அப்படின்னா ட்ரைபல் குரூப்காக அப்படின்னு போட்டிருப்பேன். இதை வச்சு ஆன்சர் எழுதி இருந்திருக்கலாம். 155 கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பேஜ் நம்பர் 93. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம் பேஜ் நம்பர் 99. இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். 2 மட்டும் தான் காட்டியிருக்கீங்க. அப்ப மீதி 2 காட்டலையா? 4 ஸ்கீமும் இருக்கு. எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு பேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவானே கொண்டு வரல. விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம். இல்ல இந்த விடியல் பயண திட்டத்தை சொல்லும் போது திருநங்கைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கல்ல, அதை சொல்லியிருப்பேன். திருநங்கைகள் வந்து திருநங்கை நலவாரியம் நடத்தும் போது சொல்லியிருந்தேன் விடியல் பயணத்தை. ஏன்னா திருநங்கை நலவாரி அட்டை இருந்தா தான் இந்த விடியல் பயணத்துல வந்து உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டத்தை பத்தியும் சொல்லியிருந்தோம், தமிழ் புதல்வன் மாதிரி.
அடுத்த கேள்வி, டிஸ்ட்ரிக்ட் வித் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, ஹையஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ, லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. இதில் லோயஸ்ட் சைல்டு செக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் அப்படிங்கிறது தர்மபுரி, சைல்டு செக்ஸ் ரேஷியோ லோயஸ்ட் அப்படிங்கிறது கடலூர். ரெண்டுமே யூனிட் 9ல் டாபிக் 6+7 கொடுத்துருப்பேன். பேஜ் நம்பர் 22 ஒன்று இருக்கும், பேஜ் நம்பர் 1 ஒன்று இருக்கும், பேஜ் நம்பர் 22 ஒன்று இருக்கும், பேஜ் நம்பர் 1 ஒன்று இருக்கும். சரியா, ரெண்டுமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர்டு கிரீன் ஹவுஸ், எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, நம்ம நோட்ஸில் இருக்கும். இந்த சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர்டு கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் பேஜ் நம்பர் 64. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி யாராக இருக்கணும், பி ஏ ரெசிடென்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் கன்சென்ட், கிராமத்தில் வசிக்கிறவராக இருக்கணும். 2011-12 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2,10,000 ரூபா இல்லைனா 3 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இதில் 30,000 ரூபா வந்து சோலாருக்கு எடுத்து வச்சிடணும் தனியாக. ஆன்சர் என்ன அப்படின்னா கிராமப்புற ஏழை மக்கள். அடுத்து சிடிஏ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்கேன். டெவலப்டு பை சேவ் த சில்ட்ரன் கேம்பெயின், குழந்தைகளை காப்போம் என்ற பிரச்சாரத்தால் உருவாக்கப்படுது. கரெக்ட். குறிகாட்டிகள் என்ன, சுகாதாரம், ஊட்டச்சத்து, கல்வி. இடத்துல கொடுத்துருப்பேன், சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து நிலை. அடுத்தது என்னது, HDI கணக்கிடப்படும் அதே வழின்னு சொல்றாங்க. அதே வழி கிடையாது, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. யூனிட் 9ல் HDI டாபிக் பேஜ் நம்பர் 32, 33. அடுத்து பாருங்க, வறுமை கோடு என்பது கலோரி தேவைகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது. வறுமை கோடு என்பது ஒரு தனிநபரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச வருமானம். வறுமை கோடு அப்படிங்கிறது இருந்தா ஆக்சுவலா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது குட்டியோன்னு வந்துச்சு, அது உள்ள அப்படியே மாட்டிக்கிச்சு, டெலிட் பண்ணல. இந்த பாவர்ட்டி எஸ்டிமேஷன் பேஜ் நம்பர், அதாவது பாப்புலேஷன் அப்படிங்கிற பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 48 பாருங்க. அதில் என்ன தெரியுமா போட்டிருப்பாங்க, பாவர்ட்டி லைன் a common method used to estimate poverty in India is based on the income or consumption levels. If the income or consumption falls below a given minimum level, then the household is said to be below poverty line. Consumption level அப்படின்னா கலோரி அளவு கிடையாது, நம்மளோட நுகர்வு திறனை பொறுத்தது. அதனால இன்கம் இல்லைன்னா கன்சம்ஷன் லெவல்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் வந்து இந்த பாவர்ட்டி எஸ்டிமேட் பண்றதுக்கான ஒரு அமைப்பு. பாவர்ட்டி லைன் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது consumption expenditure not in the income levels because of the following reasons கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து டெண்டுல்கர் கமிட்டிலேருந்து எல்லாமே இன்கம் வச்சு தான் பாவர்ட்டி எஸ்டிமேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்மளுமே என்ன சொல்லுவோம், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா $1.90 இருந்தது, ஒரு நாளைக்கு $2.15 இருந்தது. இப்படி தானே எம்பியை பார்க்கும்போது சொல்லியிருந்தோம். எம்பி நமக்கு யூடியூப்ல கிளாஸ் இருக்கு, எம்பி நடத்தும்போது சொல்லியிருந்தோம்ல, இந்தியாவில் வறுமை அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்கோட டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு முதல்ல $1.90 இருந்தது, அப்புறம் $2.25 மாத்தினாங்க. பரவாயில்ல, கரெக்டாக வந்துருச்சு. பாவர்ட்டி லைன். The conventional approach to measuring the poverty line is to specify a minimum expenditure required to purchase a basket of goods and services necessary to satisfy basic human needs. வாசிங்க. வறுமை கோடு என்பது ஒரு தனிநபரின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான குறைந்தபட்ச வருமானம். இதே வார்த்தை அங்க எழுதியிருக்கேன் பாருங்க. Conventional approach measuring poverty is a minimum expenditure required to purchase a basket of goods and services necessary to satisfy a basic human needs. ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பெரும்பாலும் கரெக்ட். இது கலோரி தேவை அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் நெருடலா இருக்கு, தப்பா இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். இதுல ஆவாஸ் யோஜனா நகர்ப்புறம் கொடுத்திருக்கேன், அர்பன் கொடுத்திருப்பேன். அர்பனுக்கு அடுத்த வருஷம் கிராமின் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா, அர்பனுக்கு இது கீழே ஒரு 2-3 பேஜ் கழிச்சு கிராமின் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தீன் தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா. சரி விட்டுருங்க. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. என்னோட யூடியூப் செஷன் காட்டியிருந்தேன்னா சதக்னா ரோடுன்னு இப்போ தான் காட்டணும்னா சர்வ சிக்ஷா அபியான் 2018, சர்வ சிக்ஷா அபியான் சமக்ரா சிக்ஷா எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த நோட்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்கல்ல. இப்போ தான் நடத்திட்டு இருக்கேன். சமக்ரா சிக்ஷா வந்து ஒரு மூணு கிளாஸ் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சமக்ரா சிக்ஷால நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நடத்திருந்தேன். ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா,
கிராம் சதக் யோஜனா, சமக்ரா சிக்ஷா, மூணுமே நோட்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? முத்ரா வங்கியோட முக்கிய நோக்கம் என்ன? சிறு குறு மற்றும் நடுத்தர துறைக்கு கடன் வழங்குது. உமன் எம்பவர்மெண்ட் பேஜ் நம்பர் 92. சரியா? பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் அப் டு 10 lakh. இப்போ கூட்டிட்டாங்க. நான் கார்ப்பரேட், நான் ஃபார்ம், ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ். வாட்ச் சம் ஆஃப் த அச்சீவர்ஸ். இது வந்து வேற. இதுல என்ன அப்படின்னா ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு கடன் கொடுப்பாங்க. அதுதான் இங்கேயும் இருக்குது. சரியா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 163க்கு 2 ஒன்லி. இது வந்து உமன் எம்பவர்மெண்ட் பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 92ல இருக்கு. அதுக்கப்புறம் மகள்வாரி, ரயத்வாரி, ஜமீன்தாரி, கிராம்தான் மூவ்மெண்ட். மகள்வாரி ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டிடுமா? பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், இதுதான் ஜமீன்தாரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. 1793 பேஜ் நம்பர் 5 பிரிட்டிஷ் பாலிசிஸ் அப்படிங்கிற பிடிஎஃப்ல. அதுக்கப்புறம் பாருங்க ரயத்வாரி சிஸ்டம் பேஜ் நம்பர் 7, மகள்வாரி சிஸ்டம் பேஜ் நம்பர் 8. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிளாஸ்ல நடத்தினது. மகால்னு தமிழ்ல எழுதி வச்சிருந்தேன். அப்புறம் தான் மகள்னா நிலம், நான் வந்து தமிழ்ல மகால்னு எழுதி வச்சிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னீங்க சார் அது மகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சேஞ்ச் பண்ணோம். ஞாபகம் இருக்காது? அடுத்து அசோகரோட இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பிரம்மகிரியில இருந்தது இருக்கு. ஏன்னா அசோகரோட பெயர் குறித்த இன்ஸ்கிரிப்ஷன்ல பிரம்மகிரியில இருக்க இன்ஸ்கிரிப்ஷனும் ஒண்ணு. பிரம்மகிரி அசோகர் மௌரியா டைனஸ்டி பிடிஎஃப் பேஜ் நம்பர் 28. அதுக்கப்புறமேட்டு இந்த சின்னமன்னூர் செப்பேடு இருக்குல்ல, இது வந்து ஞாபகம் இருக்கா? தமிழக பண்பாடு அப்படிங்கிற ஒரு டாபிக் ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் நடத்தும் போது இந்த சின்னமன்னூர் செப்பேடு வந்து தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லியிருக்குன்னு சொன்னேன். இந்த தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் கதையை தான் சொல்லிட்டு இருந்தோம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ ஒன்லி 1 and 2 கரெக்ட். அடுத்தது டி.என். அண்ணாதுரை வாஸ் ஃபேசினேட்டட் பை த. இது என்ன அப்படின்னா அண்ணாதுரை அவர்கள் வந்து நீதி கட்சியில சேர்ந்ததுதான். அரசியலில் அண்ணாதுரை ஈடுபாடு கொண்டிருந்த நீதி கட்சியில் 1934 சேர்ந்தாரு. 36 நீதி கட்சி சார்பில் பெத்நாயக்கன்பேட்டையில போட்டிட்டு தோல்வி அடைந்தார் அறிஞர் அண்ணா. இதை தான் சொல்லினேன். 35 திருப்பூர்ல நடந்த செங்குந்தலைஞர் மாநாட்டில் தான் பெரியார முதல்முறை அறிஞர் அண்ணா சந்திச்சாரு. வேலூர் கழகம். இந்த வேலூர் கழகம் பாத்தீங்க அப்படின்னா அதிகாலையில் நீடிச்சது, 10 மணிக்கு முடிவுக்கு வந்தது. கரெக்டா? அதிகாலையில் நீடிச்சது 10 மணிக்கு முடிவுக்கு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் இந்த வேலூர் கழகம் அப்படிங்கிறது நடந்தது. அதுக்கப்புறமேட்டு திப்புவோட ஃபேமிலி அப்படிங்கிறது கல்கட்டா கூட்டிட்டு போனாங்க. வேலூர் கழகம் பேஜ் நம்பர் 4, மொத்தம் 6 பேஜ் கொடுத்துருப்பேன். திப்புவோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கல்கட்டா கூட்டிட்டு போனாங்க. இந்த கழகம் உள்நாட்டு துரோகத்தால் முக்கியத்துவத்தை இழந்ததுன்னு சொல்றாங்கல்ல, கிடையாது. ஏன்னா உள்நாட்டு துரோகம் இல்லை, எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. 2000க்கு மேற்பட்ட இந்திய சிப்பாய்களை பிடிச்சாங்கன்னு சொல்றாங்களே, கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்ட். 180 பெரியார் பப்ளிஷ்டு பெண் ஏன் அடிமையானால். இதுல நல்லா பாத்தீங்க அப்படின்னா பெரியார் வந்து இந்த உண்மை அப்படிங்கிற பை மந்த்லி ஸ்டார்ட் பண்ணார்ல, இது 1970. நான் பெரியார் நிறைய அடிக்கடி இவரை பத்தி பேசிட்டே இருக்கோமா, அதனால எல்லா ஸ்லைடும் எடுத்துட்டு வரேன். வேணா நீங்களே எடுத்து பார்த்துக்கோங்க. 53 பேஜ். 1970 மாதம் இருமுறை வெளிவரும் தமிழ் இதழான உண்மை திருச்சிராப்பள்ளியில் பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு இந்த பெரியார் டைட்டில் அப்படிங்கிறது 1938. இப்பதான் பார்த்தோம். இந்த பகத்சிங்கோட ஒய் ஐ எம் அன் ஆர்டிஸ்ட், ஜீவானந்தத்துக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? தோழர் ஜீவானந்தம், அந்த பிடிஎஃப்லையும் இது இருக்கும். ஏன்னா ஜீவானந்தம் இவங்க சேர்ந்தா மொழிபெயர்த்தாங்க. 33ல மொழிபெயர்த்தாங்க, 34ல கைதானதா சொல்லப்படுது. ஆனா மொழிபெயர்ப்பு வெளியே வந்ததே 35 தான். இதுல நிறைய குழப்பம் இருக்கு. இன்னொன்னு, இவர் இதுக்காக கைதாகலன்னு கூட சொல்றாங்க. அப்புறம் பெண் ஏன் அடிமையால 1933. பெரியார 2 இடத்துல நடத்தியிருப்பேன். ஒன்னு யூனிட் 8, யூனிட் 9, ரெண்டுமே நோட்ஸ் இருக்கு. அடுத்து சுயமரியாதை திருமணம் என்ற பகுத்தறிவு திருமணத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரியானது? தமிழ்நாட்டு தலைவர்கள் பேஜ் நம்பர் 46. 1929 பெரியார் சுயமரியாதை திருமணம் என்ற புதிய பகுத்தறிவு திருமண முறையை அறிமுகப்படுத்தினார். சமஸ்கிருதத்தில் பிராமணர்கள் மதச்சடங்குகள் மற்றும் மந்திரங்கள் உச்சரிப்பது தடை செய்யப்பட வேண்டும். எந்த பூசாரிகளும் இல்லாமல் அல்லது சமஸ்கிருதத்தில் சடங்குகள் உச்சரிக்கப்படாமல் நடந்தன. கரெக்டா? அடுத்து பாருங்க, புதுமண தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் மாலை அணிவித்து தாய்மொழியில் திருமண உறுதிமொழியை அறிவித்தால் போதும். அடுத்து உறுதியளித்து சத்தியம் பண்ணாங்க, தாலி கட்டுறது கிடையாது, மாலை மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். அடுத்து மணமகன் மற்றும் மணமகள் இருவரும் மாலைகளை மாற்றிக்கொண்டு வாழ்க்கை துணையாக இருப்பதற்கான அறிவிப்பை செய்து
எந்த மதத்தையும் பொருட்படுத்தாமல் திருமணத்தை நடத்தலாம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சுயமரியாதை திருமணம். பெரியாரோட தமிழ்நாட்டு தலைவர்கள பேஜ் நம்பர் 46ல இருக்கும் சுயமரியாதை திருமணத்தை பத்தி. அடுத்து நீதி கட்சி அன்னி பெசன்டோட தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது. ஆமா, டொமினியன் அந்தஸ்து பிராமணர்களுக்கு அதிக அதிகாரத்தினை வழங்கக்கூடும் என கவலைப்பட்டது. ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, நீதி கட்சி வந்து ஏன்னா தன்னாட்சி இயக்கம் வந்து டொமினியன் அந்தஸ்து கேட்டாங்க. அப்போ நீதி கட்சி வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுத்தாங்கன்னா பிராமணர்களுக்கு வந்து அதிக அதிகாரம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி டொமினியன் அந்தஸ்து கேட்ட நீதி கட்சி வந்து டொமினியன் அந்தஸ்து கேட்ட தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி வந்து எதிர்த்தாங்க. அதனால நீதி கட்சி அன்னி பெசன்டோட தன்னாட்சி இயக்கத்தை எதிர்க்கிறது தான். 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், சரியான விளக்கம் தான். இதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வரணுமா? வேண்டாம்ல, ஏன்னா நீதி கட்சி பற்றி நிறைய பேசியாச்சு. காமராஜர் வைக்கம் சத்தியாகிரகம் திருநெல்வேலி, இதில் எல்லாமே நமக்கு தெரியும். இந்த திருநெல்வேலி ரியாட் தான் நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா வஉசியோட பிடிஎஃப். சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் எழுச்சி பேஜ் நம்பர் 41. திருநெல்வேலி எழுச்சி அப்படிங்கிறது 1908 மார்ச் 13 மெட்ராஸ் மகாஜன சபை 1884. இப்போ காமராஜர் வைக்கம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டது 1924. சுதேசி சங்கம் 1905 இல்லைன்னா 7ன்னு போடுவாங்க. ஆன்சர் நேரத்தை இதுக்கு சொல்லி மேட்ச் பண்ணி இதில் 4மே நம்ம நோட்ஸில் இருக்கும். அடுத்து அஞ்சலையம்மாளை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது நான் ரீசெண்டாக கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த ஜெயில் வீரன் வந்து இப்போ மறைந்து போயிருந்தார் 2020. அவரோட புகைப்படத்தை காட்டியே கிளாஸ் நடத்தியிருந்தேன். ஏன்னா அஞ்சலையம்மாள் வந்து சிறையில் இருந்தப்ப பிறந்தனால அவருக்கு பேர் ஜெயில் வீரன்னு பேர் வச்சாங்க. அவர் சமீபத்தில் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி. அஞ்சலையம்மாள் சிறையில் இருந்தபோது கர்ப்பமாக இருந்தாங்க. ஏன்னா அஞ்சலையம்மாள் சிறையில் இருந்தபோது கர்ப்பமாக இருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலையம்மாளோட கணவர் முருகப்பா, இவருமே பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணார். அடுத்து அஞ்சலையம்மாளின் கணவர், இவங்க சென்னையில பிறக்கல, இவங்க பிறந்தது பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடலூர் முதுநகர். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கணவர் வந்து விரும்பலன்னு சொல்றாங்க, கணவர் விரும்பினாரு. காங்கிரஸ் எம்எல்ஏவா 37ல இருந்து 46, 52 வரைக்கும் இருந்தாங்க இவங்க. அஞ்சலையம்மாள் வந்து பேஜ் நம்பர் 14 இருக்கு. ரோல் ஆஃப் உமன் இன் தமிழ்நாடுல கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அந்த டேட்டா இருக்கும், எந்த வருஷம் எம்எல்ஏவா இருந்தாங்க அப்படின்னு. இது வந்து எத்தனை பேர் கொடுத்தாங்க தெரியல, நம்ம கொடுத்துருக்கோம். காலாக் அகாடமியோட பலமே அதுதான். யார் ஆன்சர் கொடுக்கலாம் நம்ம கொடுப்போம். சார் சார்லஸ் மெட்கால், லிபரேட்டர் ஆஃப் த இந்தியன் பிரஸ். மெட்கால் ஃபேக்ட் ஆர் பிரஸ் ஆஃப் ஆக்ட் 1835. இதனால் தான் சார்லஸ் மெட்கால் கால்ட் அஸ் லிபரேட்டர் ஆஃப் இந்தியன் பிரஸ். பேஜ் நம்பர் 41, வைஸ்ராய்ஸ் அண்ட் தியர் அச்சீவ்மெண்ட். அடுத்து இந்த லார்ட் வெல்லஸ்லி வந்து பிரிண்டர்ஸ் நேம் அட் த பாட்டம் ஆஃப் த பேப்பர் இருக்கு இல்லையா. லார்ட் வெல்லஸ்லி வந்து 798 இருந்து 805 வரைக்கும் இருந்தார். சென்சார்ஷிப் ஆக்ட் ஆர் சென்சார்ஷிப் ஆஃப் பிரஸ் ஆக்ட் 1799. சரியா? This act brought all the newspapers under the government scrutiny before the publication. As per this act, every newspaper should print the name of the printing press, editor, proprietor. இது வந்து 1799ல இந்த சட்டம் வந்துச்சு. சரியா? அப்ப இது கரெக்ட். சென்சார்ஷிப் ஆக்ட் இப்பதான் வெல்லஸ்லின்னு பார்த்துருந்தோம். அப்ப இது தப்பு. இந்த 3க்குமே ஆன்சர் நம்ம நோட்ஸ்ல இருக்கு. கரெக்டா? இந்த 3க்குமே ஆன்சர் நம்ம நோட்ஸ்ல இருக்கு. ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் யூனிட் 9ல 100% ரிசல்ட் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கும். யூனிட் 8ல லிட்ரேச்சர் பார்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸ்ட்ரகிள் இல்லை, ஒரு 4 கொஸ்டின் வெளியே போச்சு. மற்றபடி எல்லாமே நம்ம நோட்ஸ்ல இருக்கு. 4 கொஸ்டின் கூட வெளியே போகல. நான் இன்னும் திருக்குறள் நடத்தி முடிக்கல, இருந்தாலும் அதுக்கான பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். அடுத்து ஜார்ஜ் ஜோசப் ஆஃப் கேரளா ஆக்டட் அஸ் த மாஸ்டர் மைண்ட் இன் த வைக்கம் ப்ரொட்டஸ்ட். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. வைக்கம் போராட்டத்தை பற்றி தமிழக அரசாங்கம் ஒரு இது வெளியிட்டு இருந்தாங்க. அதை தான் நான் நோட்ஸில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேரள சமூக நீதி இயக்க தலைவர்களான டி.கே. மாதவன், கே.பி. கேசவ மேனன், ஜார்ஜ் ஜோசப் போன்றவர்களும், தமிழ்நாட்டு சமூக நீதி இயக்க தலைவர்களான தந்தை பெரியார், கோவை ஐயாமுத்து போன்றவரும் சேர்ந்து நடத்திய மகத்தான போராட்டம் தான் அது. காந்தி வந்து ஹேட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஏன்னா அது வந்து வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது தனியான போராட்டம் அல்ல அப்படின்னு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் இதுக்கு போராடி இருப்பாங்க. அப்போ இது வந்து மதச்சார்பற்ற தன்மை வைக்கம் சத்தியாகிரகத்துக்கு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுல தான் அப்துல் ரஹ்மான் குட்டி, பரி சாஹிப், அப்துல் ரஹீம் போன்ற முஸ்லீம் சமூகத்தினரும் இருந்தாங்க.
ஜார்ஜ் ஜோசப் போன்ற கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. இதை காந்தி சொன்னார். ஆக்சுவலா இது ஒரு இஷ்யூ ஆகும். ஸ்டேட் ஆஃப் ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜார்ஜ் ஜோசப்பும் கரூர் நீலகண்டனும் பெரியார் வந்து வைக்கம் போராட்டத்தில் கலந்துக்கிறத விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் தப்பு. பாக்கி மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் தான். வைக்கம் போராட்டம் பேஜ் நம்பர் 37 இருக்கும். தமிழ்நாட்டு தலைவர்கள்ல பெரியாரோட பேஜ். அடுத்து கொல்லிப்பாறை காயின்ஸ், பெருவழுதி காயின்ஸ், பெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஆன்சர் என்ன அப்படின்னா 2143. இந்த பெருவழுதி காயின்ஸ் வந்து பாண்டியர்களோடது. பாண்டிய மன்னன் உக்கிர பெருவழுதியை பத்தி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி காங்கேயம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மகஞ்சந்திரம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி காங்கேயம் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்லேயே ஒரு இடத்துல இருக்கு. அதை வச்சு தான் இதை சொல்லியிருக்கேன். நான் ஸ்கூல் புக்கை வச்சு தமிழக பண்பாடு நடத்தினல, அதனால இதை சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த பட்டணம் இருக்குல்ல, எர்ணாகுளம் பக்கத்தில் இருக்கிற பட்டணம், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சியன் முசிறி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தமிழகத்தின் சமூக வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு பேஜ் நம்பர் 17 பாலிசி நோட்டு எடுத்தேன். முசிறி அல்லது பட்டினம் சங்க காலத்தில் மேற்கு கடற்கரையில் சேர நாட்டின் துறைமுகமாக இறங்கிய முசிறி அல்லது பட்டணம் தான் கேரள மாநிலத்தில் தொல்லியல் நிறுவனங்களுடன் இணைந்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துட்டு வருதுன்னு சொன்னாங்க. அதுல தான் இந்த முசிறி அப்படிங்கிற பட்டினம் வந்து சங்க காலத்துல வந்து ரோமானியர்களோட வாணிப தொடர்பு இருந்தது. இந்த பட்டினம் முசிறியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பாலிசி நோட்ல இன்னொரு இடத்துல இதை பத்தி குறிப்பு இருக்கு. நான் ஒரே ஒரு இடத்துல இருக்க மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். அடுத்து இந்த இது நான் வந்து நோட்ஸ் கொடுக்கல, ஏன்னா இது வந்து 11th புக்லேயே 12th புக்லேயே நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். இதுல வந்து நிறைய இருக்கும். 11th புக் 12th புக்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி. இதுல வந்து தொல்காப்பியம் முதலது குறிச்சிட்டாலே ஆன்சர் ஏ வந்துடும். சரியா? இது நான் ஸ்கூல் புக் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை நான் கிளைம் பண்ணிக்க முடியல. கிளைம் பண்ணிக்கலாம், இருந்தாலும் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு. அடுத்து இந்த மரவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாய நட்பு நோட்ஸ்ல இருக்கும். அதாவது நல்லவங்களோட நட்பை மறக்கக்கூடாது, அதை தாண்டி துன்பத்துல ஒருத்தர் உதவி பண்ணார்ல அவரோட நட்பை எப்பயுமே மறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சைன் என்ட்ரி அறிதல் அப்படிங்கிற 3 ஒன்லி நோட்ஸ்ல இருக்கு. இந்த அடுத்து அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இருக்குல்ல, இது வந்து நானே ஒரு இடத்துல நடத்திருக்கேன். பேஜ் நம்பர் கொஸ்டின் நம்பர் 10 திருக்குறள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நடத்தி, அதுல தான் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இந்த குறளை வந்து எழுதி நடத்தியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 10 திருக்குறள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம யூடியூப்ல சேனல்ல வீடியோ இருக்கு, அதுல இருந்து எடுத்துட்டு வந்த இதுதான். ஓகேங்களா? பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை 4ம் இழுக்காய் என்றது அறம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுத்தது. அடுத்து இந்த திருக்குறள் பார்ட் வந்து இன்னும் நடத்தல, ஏன்னா திருக்குறள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அதனால இனிமே தான் இது நடத்தணும். இந்த கல்லாமை, இறைமாட்சி, இந்த ஒரு சில அதிகாரங்கள் நடத்தி கொடுக்கும், அது இன்னும் நடத்தல. அதனால இதை நான் கிளைம் பண்ணிக்கலாம், இன்னும் நடத்தல. நானே நோட்ஸ் கொடுக்கவே இல்லையே. இப்ப ஒரு சில விஷயங்கள் பேச என்ன அப்படின்னா, கிளாஸ் வந்து என்னோட மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லாவே நடத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் சோஷியல் இஷ்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்து கொடுத்தேன். பாலிட்டியோட ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளைம் பண்ணேன் அப்படின்னா 100+ கொஸ்டின்ஸே நான் கிளைம் பண்ணியிருக்க முடியும். பட் அது நமக்கு தேவையில்லை. நான் கிளாஸில் என்ன கொடுத்தனோ அது மட்டும் போதும். சோஷியல் இஷ்யூஸ் கிட்டத்தட்ட நான் எடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9. ஓகேங்களா? இதில் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 9 100% கொஸ்டின் நம்ம நோட்ஸ் தான். யூனிட் 8ல மட்டும் கொஞ்சம் லிட்ரேச்சர் பார்ட்டில் கொஞ்சம் ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் வரல. ஓகேங்களா? இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட். ஏன்னா 2222 ரூபாய்க்கு ஒரு பேட்ச் கொடுக்கு, அந்த பேட்சில் நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபீஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு விலை. இந்த சரியான விலைக்கு நான் அதிகப்படியான மதிப்பு கொடுத்துருக்குறேன். நம்ம கிளாஸில் படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. என்னோட கிளாஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவு உபயோகரமாக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பாலிட்டி, ஆப்டிடியூட், ஃபிசிக்ஸ், ஜுவாலஜிக்கு ஒரு பேட்ச் போடணும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 4 டாபிக் நடத்தியே இவ்வளோ கொஸ்டின் எடுக்கிறோம்ல, பாலிட்டி, ஆப்டிடியூட்லாம் போட்டோம் அப்படின்னா அதுலேயே ஒரு 60 கொஸ்டின் வந்துடும். ஸோ என்னோட கிளாஸ் மட்டும் பார்த்தாலே போதும், நீங்கள் வேறு எந்த புக்கும் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வர போகிறேன். அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி, ஆப்டிடியூட் பேட்ச் வரப்போம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாங்கன் ஜிஎஸ் பேட்ச் 2222 ரூபா. அதுக்கப்புறம் நுண்ணுணை தமிழ் பேட்ச் 1600 ரூபா. டீட்டெயில் எதுவும் வேணும் அப்படின்னா இது வந்து காலக் அகாடமியோட அஃபிஷியல் ஆப்பு,
ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளோட மொபைல் நம்பர். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. இது முழுக்க முழுக்க ஏன்னா நான் வந்து இப்போ நிறைய பேர் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் முதல்ல இந்த மாதிரி என்னோட நோட்ஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நான் முன்னாள் நிறுவனத்தில் வேலை பார்க்கறதுலேருந்தே போட்டுட்டு தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய பேர் இதையே பார்த்து நிறைய பேர் நடுவில் இன்சர்ட் பண்ணி இது நான் நோட்ஸில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இதோட நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாயிட்டே இருக்குது. அதனால தான் இந்த செஷன் போட வேண்டாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹோப் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இதை போட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட படித்த மாணவர்கள் என்னோட கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா என் கூட 6 மாதம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எத்தனையோ இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்தும் என்னையை சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய அந்த நம்பிக்கையை என்றைக்குமே காலாக்க அகாடமி. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தேங்க்யூ.